நீட்டுக்கு முடிவு கட்ட முடியுமா? அது தேசிய அளவிலான இந்த கட்சிகளுடைய எதிர்ப்பு, அட்லீஸ்ட் தமிழகத்து அளவிலையாவது நீட்டுக்கு இது விலக்கு வாங்கி கொடுக்குமா அத்தனை முயற்சிகளும்? இப்போ திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் அவர்கள் நீட்டிலிருந்து விலக்கு பெறுவது கடுமையான முயற்சியை தொடர்ந்து மேற்கொள்கின்றார். அதை எங்களுடைய சமூக சம்மந்த டாக்டர்ஸ் வரவேற்கிறது. ஏற்கனவே சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு 2 மசோதாக்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஒரே மசோதா 2 முறை நிறைவேற்றப்பட்டது, அதை நாங்கள் வரவேற்கிறோம். அந்த மசோதாவுக்கு குடியரசுடைய ஒப்புதலை பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இருக்குது. அதை செய்ய வேண்டும். அந்த குடியரசுடைய ஒப்புதலை பெற்றுக் கொடுக்க வேண்டும் வலியுறுத்தி தான் இப்போ தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த தீர்மானத்தில் நீட்டு விலக்கு என்று சொன்னதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் அதில் என்ன இருக்குனாக்க, நீட்டை அபாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அது பேச்சிலையும் அந்த இதில் வருது. அது ஒரு கருத்தொட்டுமை நாடுதலிய முறையில் உருவாக்குற சிக்கல் உருவாக்கும். நீட்டு விலக்கு பல்வேறு மாநிலங்கள் ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் அந்த அபாலிஷ்ங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல என்ன சிக்கல் இருக்குனாக்க, தெளிவான ஒரு தீர்மானமா இல்லை. என்னன்னாக்க தெளிவான தீர்மானமா ஆமா. ஏன்னா மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கை சிக்கல் மிகுந்தது. இப்ப நீங்க சொல்றீங்கன்னா இளநிலை மருத்துவக் கல்வி மட்டும் சொல்றீங்களா, முதுநிலை மருத்துவக் கல்வி சேர்த்து சொல்றீங்களா, உயர் சிறப்பு மருத்துவக் கல்வியும் சேர்த்து சொல்றீங்களா கேள்வி வருது. அதுல நிறைய கேள்விகள் தொக்கி இருக்கு. அதுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு பதில் சொல்லணும். இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டிலையும் சரி அகில இந்திய அளவிலும் சரி கிணறு வெட்ட போய் பூதங்கிழமையான கதையா ஏராளமான மருத்துவமனை போராட்டத்தை சந்திக்கிற மாதிரி ஆகி போயிடும். ஏன்னா மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கையில ஏராளமான முன்னேற்றங்கள் படிப்படியாக கிளாரிட்டி தேவைப்படுற இடங்கள் எது? என்னன்னாக்க ரொம்ப சுருக்கமா தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களில் நீட்ல இருந்து விலக்கு வேணுங்கிறது சரி. ஏன்னா மேடம் சொன்ன மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அது மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கு, கிராமப்புற மாணவர்கள் எதிராக இருக்கு, அரசு பள்ளி மாணவர்கள் ஏதாவது பட்டியல் போடலாம். ஆனா அதே சமயத்துல நீட் இல்லைன்னா ஒரு நுழைவுத் தேர்வு என்பது எதுக்கு அவசியப்படுதுனாக்க, ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டிலும் இடங்கள் இருக்கு. ஆல் இந்தியா கோட்டா இருக்கு, நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகம் இருக்கு, எய்ம்ஸ் இருக்கு, ஜிப்மர் இருக்கு, ராணுவ மருத்துவக் கல்லூரி இருக்கு, இது போன்ற ஏராளமான மருத்துவக் கல்லூரிலாம் இருக்கு. அவைக்கெல்லாம் +2 அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்த முடியாது. அப்ப அது நுழைவுத் தேர்வு அவசியப்படுது. அது ஏற்கனவே பாத்தீங்கன்னா அகில இந்திய நுழைவுத் தேர்வு நடத்தினாங்க. எய்ம்ஸ் தனியாக நடத்தினாங்க, ஜிப்பர் தனியாக நடத்தினாங்க, ராணுவ மருத்துவக் தனியாக நடந்துச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு நிகர்நிலை பல்லும் தனியாக ஒரு பேரளவுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு நடத்தினாங்க. அப்போ மாணவர்களுக்கு மிகப்பெரிய சிரமங்களை உருவாக்கினுச்சு. அப்போ மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பிறகு இந்த மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள எல்லா இடங்களும் ஒரே நுழைவுத் தேர்வுங்கிறது மருத்துவர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. ஏன்னா ஒரு முதுநிலை மருத்துவத்தை படிக்கணும்னா ஒவ்வொன்றும் தனித்தனியான நுழைவுத் தேர்வு அவசியப்பட்டுச்சு. இளநிலை மருத்துவர்களிலும் கூட அது மாதிரி பிரச்சனை இருந்தது. அப்போ ஒரே நாளில் 2 தேர்வு வந்தாலும் சிரமங்கள் இருந்துச்சு. அப்போ ஒரே நுழைவுத் தேர்வு என்பது இன்னைக்கு பெரிய மாற்றம், முன்னேற்றம். அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னாக்க, சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் வேணும்னு சொல்லி நாங்களே கேஸ் போட்டோம். அதில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். என்னன்னாக்க, மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு, ஆல் இந்தியா கோட்டாவுக்கு, அதே போல மத்திய பல்கலைக்கழகங்களுக்கு, நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகம் இதெல்லாம் சேர்த்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலமா ஒன்றிய அரசு மட்டுமே மாணவர்களுக்கு நடத்த வேண்டும் சொன்னோம். நாங்கள் எய்ம்ஸ் ஜிப்பருக்கு நடத்தணும்னு சொன்னோம். ஆனா இன்றைக்கு அதுல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு இப்போ ஒன்றிய அரசு தான் மாணவர்களுக்கு நடத்துது. கடைசி நேரத்தில் மாப்பப் கவுன்சிலிங், ஸ்டே கவுன்சிலிங் கடைசி நேரத்தில் அந்த தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகம், தனியார் மருத்துவர்கள் அனுமதிக்கிறாங்க. அது மிகப்பெரிய முறைகேடுகளுக்கு வாய்ப்பு அளிக்குது. அப்போ அங்கே ஒரு சிக்கல் இருக்கு, அதையும் தீர்க்கணும்னு சொல்றோம். எந்த ஒரு காலகட்டத்திலையும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் நீர்நிலை மருத்துவக் கல்லூரிகளும் நேரடியாக ஒரு சீட்டை கூட அவங்க அட்மிட் பண்றதுக்கு விடக்கூடாது. மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள மத்திய அரசும் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள மாநில அரசு மட்டும்தான் மாணவர்களுக்கு நடத்தணும் தெளிவாக சொல்றோம். அப்ப அந்த மாதிரி ஏற்பட்ட முன்னேற்றங்களுக்கு நீங்க அபாலிஷ் நீட்டு மேல ஒரு புனிதத்தன்மையெல்லாம் கிடையாது. ஒன்னு ஒழிக்கணும், உன்னை அதுக்கு மாற்று இது பண்ணணும், மாற்று சொல்லணும். இப்ப இல்ல விலக்கு ஓகே, விலக்குல எந்த விதமான தயக்கங்கள் கிடையாது, முழுமையா ஆதரிக்கிறோம். விலக்கு எங்கள் இலக்கு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாங்க. நாங்களும் கையெழுத்து போட்டோம், அது வரவேற்கத்தக்க உண்ணாவிரத்தை நானும் கலந்துக்கிட்டோம். ஆனா அதுக்கு அடுத்த கட்டத்து போறதா சிக்கல் வருது. என்னன்னாக்க, இப்ப அந்த மாதிரி வருகின்ற பொழுது இப்ப நீட்டை அபாலிஷ் பண்ணீங்கன்னாக்க அதுக்கு என்ன மாற்றுன்னு அந்த தீர்மானத்துல இல்ல. மாற்று என்னன்னு சொல்லணுமா இல்லையா? இப்ப ஒன்னு ஒழிக்கிறோம்னா அதுக்கு மாற்று வேணும். அப்ப பழைய முறையில் ஏற்கனவே இருந்த முறையிலான அகில இந்திய தொகுப்புக்கான முறையில ஒரு நுழைவுத் தேர்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாக்க அதை நம்ம சிந்திக்கலாம், அதை வரவேற்கலாம். அது இல்லாம ஒரு மாற்று இல்லாம அபாலிஷ் பண்ண ஒரு வெற்றிடத்தை விட முடியாது. அப்ப என்ன கேள்வி வருது? எய்ம்ஸ் எப்படி மாணவர்களுக்கு நடத்தணும்னு சொல்ல போறீங்க, ஜிப்பர் எப்படி நடத்த சொல்ல போறீங்க, அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டி எவ்வாறு நடத்த போறீங்கன்னு சொல்ல போறீங்க, கோட்டாவை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, இதெல்லாம் பிரச்சனை வருது இல்லையா? அப்ப அதுல பதில் இல்ல. ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு வலுவான கருத்துக்கு எந்த விதமான நுழைவுத் தேர்வுமே கூடாது என்று சொல்லிட்டு அப்ப அது ஏற்புடையது அல்ல. ஏன்னா முதுநிலை மருத்துவ படிப்புக்கு உயர் சிறப்பு மருத்துவ படிப்பில் நுழைவுத் தேர்வு இல்லாமல் மாணவர்களுக்கு நடத்த முடியாது. ஏன்னா ஏற்கனவே சில பேர் என்ன சொல்றாங்க, எம்பிபிஎஸ் மதிப்பெண் அடிப்படையில் முதுநிலை மருத்துவர்களுக்கு மாணவர் சேர்க்கை நடத்துங்க, முதுநிலை மருத்துவ மதிப்பெண் அடிப்படையில் நீங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மாணவர் சேர்க்கை நடத்துங்கன்னு சொல்றாங்க. இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எங்க சங்கமே எதுக்கும் நாங்களே எடுத்து போராடுவோம். அப்ப இதை பற்றி அதுல தெளிவு கிடையாது. அப்ப எனக்கு நீங்கள் சொல்வது இளநிலை மருத்துவக் கல்விக்கு மட்டுமா, எல்லா மருத்துவக் கல்விக்குமா? உங்களுக்கு தெளிவு ஏன் இதை சொல்லிடுறேன்னு சொன்னாக்க,
ஏகே ராஜன் கமிட்டியில் அந்த ரெக்கமெண்டேஷன்ல பாத்தீங்கன்னா எலிமினேஷன் ஆஃப் நீட் அட் ஆல் லெவல்ஸ் இன் மெடிக்கல் எஜுகேஷன் இருக்கு. அப்போ வந்து ஒருவேளை அந்த பரிந்துரை ஏற்றுக்கொண்டு அரசு செயல்படுத்துகிறதோ என்ற ஐயம் ஏற்படுகிறது. அப்ப அந்த மாதிரி செய்தால் அது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். அப்ப தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு.